அனுரவின் தலைமையில் நாடு சரியான பொருளாதார திசையில் பயணிக்கிறது. பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. வர்த்தக தலைவர்கள் குழு அடுத்த ஆண்டு வருகை தரவுள்ளதாகவும் அறிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரியினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய முக்கிய புகைப்பட செய்தியாக இடம்பெறுகிறது. ஜனாதிபதி அனுரவின் தலைமையில் நாடு சரியான பொருளாதார திசையில் சென்று கொண்டிருப்பதாக இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு இலங்கையில் வர்த்தக வாய்ப்புகளை ஆராய்வதற்காக பிரித்தானிய வணிக குழு தலைவர்கள் குழு அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். நிதியமைச்சில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவுக்கும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்ட விடயங்களை கூறியிருக்கிறார். இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆழமாக பேசியிருக்கிறார். அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் மேற்கொண்ட விரைவான முன்னேற்றத்தை பாராட்டியிருக்கின்றார். இலங்கையின் பொருளாதார திட்டங்கள் குறித்து எதிர்கால முன்னெடுப்புகள் தொடர்பிலும் பிரதியமைச்சர் சூரிய பெருமை சந்திப்பில் தெளிவுபடுத்தினார். இலங்கை பொருட்களின் ஏற்றுமதியை குறிப்பாக சேதன விவசாய பொருட்கள், ஆடைகள், இயற்கை அழகு சாதன பொருட்களை பிரித்தானிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாக உயர்ஸ்தானிகர் போது சுட்டிக்காட்டினார். அத்தோடு சர்வதேச இறையாண்மை கடன் பத்திரங்களை மறுசீரமைப்பதில் இலங்கையின் முயற்சிகளையும் சர்வதேச நாணய திட்டத்தை திறம்பட செயற்படுத்துவதையும் உயர்ஸ்தானிகர் வெகுவாக பாராட்டியிருக்கிறார் என்பது அந்த செய்தியாக இருப்பது நாங்கள் காண. பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதி அனுரவின் செயற்பாடு சிறப்பாக இருக்கிற ஒரு தலைமையில் நாடு சரியான பொருளாதார செல்கிறது என்பதாகவும் அவர் உறுதிமொழி அல்லது சான்றிதழ் வழங்கி சென்றிருப்பதான செய்தியும் முக்கியமாக